இன்றைக்கி 19/8/2024 ஹிந்து பேப்பரில் உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, கருணாநிதி ஹெவியர் allowed regionalism to undermines unity of the nations ராஜ்நாத் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 3 ஜூன் 1924 கலைஞர் கருணாநிதி வந்துட்டு ஒரு பிறந்த நாள் 2024 டோட்டலாக முடிஞ்சிச்சு. 2024 ஸோ 100 இயர்ஸ் வந்துட்டு முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1924 - 20 100 இயர்ஸ் வந்துட்டு முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்துட்டு காயின் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அது வந்துட்டு காயினோட வந்துட்டு 100 ரூபா காயின். ஸோ 200 காயின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த காயின்ஸ் பார்த்துட்டோம்னா சில்வர் மிக்ஸ் ஆகிருக்கு, காப்பர் மிக்ஸ் ஆகிருக்கு, நிக்கல் மிக்ஸ் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் ஜிங்க் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம். ஸோ அடுத்தது, ராஜ்நாத் சிங் ஓப்பன் நியூ மேரிடைம் ரெஸ்க்யூ கோஆர்டினேஷன் சென்டர் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ். ஸோ இதில் என்னென்னா ஃபெசிலிட்டேட் என்ஹான்ஸ்டு, இது எதுக்கு கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னா ஃபெசிலிட்டி என்ஹான்ஸ்டு கோஆர்டினேஷன்ஸ் ஃபார் த ரெஸ்க்யூ ஆஃப் மெரிடைம் அண்ட் ஃபிஷர்மேன்ஸ் இன் டிஸ்ட்ரெஸ் அட் சி. ஸோ ஃபிஷர்மேனோ ஸோ இல்லை மேரினர்ஸோ ஸோ ஒரு ரெஸ்க்யூ அவங்கள ரெஸ்க்யூ பண்ணணும். எப்போ அப்படின்னா ஒரு சீயில் வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷன் இருக்கிறப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு சென்னையில் தான் லான்ச் பண்ணுறதா சொன்னாங்க. அடுத்தது, தமிழ்நாடு டோட்டல் இன்ஸ்டால்டு பவர் கெப்பாசிட்டி ஸ்டாண்ட்ஸ் அட் 40,527 மெகாவாட்ஸ் சிஇஏ டாட்டா அப்படின்னு ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் என்னென்னா சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி வந்து அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நான் ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு எவ்வளோது யூஸ் பண்ணுறாங்கன்னா 17,418 மெகாவாட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னா 23,109 மெகாவாட்ஸ் வந்துட்டு ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா வந்துட்டு ரினியூவபிள் எனர்ஜி லீடராக இருக்கணும் 2030 அப்படின்றது தமிழ்நாடோட ஒரு கனவாக இருக்குது. ஸோ தமிழ்நாடு அதனால் வந்துட்டு தமிழ்நாடு க்ரீன் எனர்ஜி கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்றத ஒன்று க்ரியேட் பண்ணி ஸோ அது மூலயமா இந்த மாதிரி அச்சீவ் பண்ணுறதுக்கான வேரியஸ் ஸ்டெப் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ மைக்ரண்ட் டாயில் இன் தமிழ்நாடு காவேரி டெல்டா அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் லேபர்ஸு வந்துட்டு லோக்கல் ஷாப்பில் லோக்கல் ஒர்க்ஸில் வந்துட்டு மைக்ரண்ட் ஒர்க்கர் வந்துட்டு இன்வால்வ் ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னாக்கா அக்ரிகல்ச்சரல் லேபராகவும் வந்துட்டு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்க்ரீஸிங் அது எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா இன்க்ரீஸிங் லிட்ரஸி ரேட், அதாவது அதிகமான மக்கள் வந்துட்டு படிப்பு அறிவு இருக்குது ஸோ தமிழ்நாட்டில். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஏன்னா லேபரர் ஒர்க் வந்துட்டு செய்கிறதுக்கு விருப்பம் இல்லாததுனால ஸோ மைக்ரண்ட் ஒர்க்கர் வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நோ கன்ஃப்ளிக்ட் மைக்ரண்ட். ஸோ இங்கே வந்துட்டு எந்த ஒரு கன்ஃப்ளிக்ட்டுமே இல்லை. ஏன் அப்படின்னாக்கா லோக்கல்ஸ் எல்லாருமே வந்துட்டு படிச்சுட்ருக்காங்க, படித்து முடிச்சுட்டு ஒரு வேறு கைண்ட் ஆஃப் ஜாபுக்கு வந்துட்டு டெஸ்க் ஜாபோ இல்லை ஒரு கைண்ட் ஆஃப் ஜாபு போயிடுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு எந்த வித கன்ஃப்ளிக்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா கிராஸ் என்ரால்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன்ஸ். ஸோ கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய ஸ்கீம்ஸ் வந்துட்டு புதுமை பெண் திட்டம், அதுக்கப்புறம் வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நிறைய திட்டங்கள் வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷனுக்காண்டி என்ரோல்மெண்ட்காண்டி. ஸோ அதனாலேயே வந்துட்டு பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா லேபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியறதில்ல. ஹை வேஜ் டிமாண்டு. ஸோ அப்படியே வந்துட்டு ஒர்க் பண்ண வந்தால் கூட அவங்க அதிகமான வந்துட்டு வேஜஸ் வந்துட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் ரேஷியோ, அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ரிட்டன்ஷன் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன்ஸு. ஸோ அவங்க வந்துட்டு ஹையர் எஜுகேஷனில் வந்துட்டு
அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க வந்துட்டு. ஹையர் எஜுகேஷனை பேஸ் பண்ணி போயிட்டுருக்கிறதுனால லேபர் ஜாபுக்கு வந்துட்டு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இன்னொன்று வந்துட்டு லேபர் ஜாப்பை இன்ட்ரெஸ்ட் பண்ணி பண்ணுறதில்ல. ஏன்னா சொசைட்டல் மைண்ட் செட் ஒன்று அப்படின்னு இருக்குது. ஸோ அதனாலையும் வர்றதில்ல. நார்த் இந்தியன்ஸ் பீப்புள்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ண வர்றாங்க காவேரி டெல்டாவில். ஸோ எஸ்பெஷலி இப்போ வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்கும் வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு எஃபிஷியண்ட்டான ஒர்க் பண்ணுறாங்க. ரெண்டாவது கம்மியான வேஜஸ் கேட்குறாங்க. மூணாவது வந்துட்டு கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்மளால் பார்க்க முடியுது. அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இப்போ வந்துட்டு மைக்ரண்ட் ஒர்க்கராக வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மைக்ரண்ட்ஸும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்துட்டோம்னா வெஸ்ட் பெங்கால், பீகார் அப்படின்ற ஸ்டேட்லேருந்து அதிகமான பேர் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்கிறாங்க. எஜுகேட்டட் பர்சன்ஸ் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதில்ல. ஸோ லேபர் ஜாபுக்கு லோ எஃபிஷியண்ட்டாக இருக்குது. அப்படியே லோக்கல்ஸ் வந்துட்டு அக்ரிகல்ச்சரில் ஒர்க் பண்ணாலும் அவங்க என்னன்னாக்கா அபோவ் 40 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்க தான் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எபிலிட்டி பார்த்துட்டோம்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இவங்க மைக்ரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு டீமாக வர்றாங்க, ஒர்க் பண்ணுறாங்க, வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்றாங்க. எம்ஜி நரேகா ஜாப் அப்படின்றதும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா இப்போ 319 ரூபா வந்துட்டு எம்ஜி நரேகாவுக்கு பர் டே கொடுக்குறாங்க அன்ஸ்கில்டு லேபர் ஒர்க்கு. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு லேசியான ஒரு கம்மியான ஒரு ஜாப் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சாலே போதும், லோ பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலே போதும், 1 hour ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்நாக்ஸு, டீ, பிரேக்கு எல்லாமே கிடைக்கிது. ஸோ இதை தான் அவங்க வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அடுத்தது திருக்குறள் பார்த்துட்டோம்னா, வினைத்திற்பம் என்பது ஒருவன், மனத்திற்பம் மற்றையதெல்லாம் பிற அப்படின்னு ஒரு திருக்குறள். இதில் என்ன சொல்கிறார் திருவள்ளுவர் அப்படின்னா, ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னாக்கா அதுக்கு நல்லா பிளான் வேணும். நல்லா அந்த பிளானு, அதுக்கப்புறம் சுச்சுவேஷன், அட்மாஸ்பியர்ஸ் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு ஒரு உறுதியோடு நம்ம அந்த பிளானை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் அந்த தொழில் வந்துட்டு சிறந்து விளங்கும். உறுதி இல்லை அப்படின்னா அந்த தொழில் அப்படின்றது கொஸ்டின் மார்க் தான் அப்படின்றாரு. அடுத்தது வேப்பங்கோட்டை அகழாய்வில் சுடுமண் முத்திரை விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா விருதுநகரில் இருக்குது. வைப்பாறு அப்படின்ற பக்கத்தில் இந்த ஒரு வேப்பங்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அடுத்தது ஃப்ளையிங் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் என்னென்னா பனியா வேவர் அப்படின்ற ஒரு பறவை இனங்கள் இருக்குது. இது வந்துட்டு லாங் நாட் பில்டிங் ஸ்கில்ஸ் இல்லைனாலும் ஸோ இது வந்துட்டு பர்ஃபார்மன்ஸாக வந்துட்டு இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றாங்க. ஐயூசிஎனில் இதோட லீஸ்ட் கன்சர்னில் வச்சுருக்காங்க. ஸோ சவுத் அண்டு சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இதை நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, ஃபயர் பினித் டீம் அபோவ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜார்க்கண்டு நியர் தான்பாத், ஜார்க்கண்டில் தான் இந்த ஒரு விஷயங்கள் வந்துட்டு ஏற்படுது. நியர் வந்துட்டு பார்த்தோம்னா தான்பாது, ஜாரியா கோல்ஃபீல்டில் நம்ம வந்துட்டு இதை பார்க்க முடியுது. ஸோ அன்சேஃப் இல்லீகல் மைனிங் அப்படின்றது ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1924 வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லேண்ட்ஸ்லைடு, இதனால் வந்துட்டு நிறைய லேண்ட்ஸ்லைட்ஸ் ஏற்படுது. நிறைய டேஞ்சரஸான கேஸஸும் வந்துட்டு இதனால் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் 1969 வந்துட்டு இருக்குது. ஸோ இதனால் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபண்ட் அப்படின்றத ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு லாயல்ட்டி அமௌண்ட்ஸாக இருக்கட்டும், இப்போ வந்துட்டு லேட்டஸ்ட்டாக டேக்ஸ் அப்படின்றது வந்துட்டு கூட விதிச்சிருக்காங்க. அடுத்தது அர்பனைசேஷன்ஸ், அப்புறம் ஸ்கூலு, இதெல்லாம் டெவலப்மெண்ட்டுக்காக இந்த பைசா வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஹவ் எ ஃபாரின் கவர்ட் குரூப் வாஸ் யூஸிங் ChatGPT டு இன்ஃப்ளூயன்ஸ் US எலெக்ஷன். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டோம் 2035 அப்படின்னு சொல்கிறாங்க. டு ஜென்ரேட் கண்டென்ட் ஃபோக்கஸ்டு ஆன் டாபிக்ஸில் வந்துட்டு ChatGPT வந்து ஜென்ரேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரேட்டிங் லாங் டேர்ம் ஆர்டிகல்ஸ் வந்துட்டு இது பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்துட்டு OpenAI தான் இதோட பேரண்ட் குரூப்பு. ஸோ இன்றைக்கி உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.